ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் சேனல். கைஸ், இந்த சேனல் வந்து என்னோட நியூ சேனல், ஓகேவா? அதுவும் இல்லாம இந்த சேனல்ல இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ, ஓகேவா? ஆக்சுவலா கைஸ், இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான டாபிக் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன், ஓகேவா? ஆக்சுவலா நீங்க ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி இல்ல இன்டர்நெட்ல வந்து ஒரு நியூஸ் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நிறைய ஆன்லைன் வெப்சைட்டுங்களாம் இல்ல டவுன் ஆயிருச்சு. ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் எல்லாமே வந்து டவுனா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்டர்நெட்ல வந்து ஒரு நியூஸை பார்த்துக்கலாம். ஆக்சுவலா வந்து இதை பத்தி நீங்க கண்டிப்பா சர்ச் பண்ணி இருந்திருக்கணும். அதுக்கான காரணத்தையும் நான் சொல்றேன், ஓகேவா? ஏன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல இல்ல ஒரு வெப்சைட் இல்ல ஒரு 2 வெப்சைட் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா ஓகே, ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய வெப்சைட்டுங்கள்லாம் இல்ல ஒரே டைம்ல டவுனா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது, ஓகேவா? அதை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் கைஸ். இதை பத்தி கண்டிப்பா நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி இருந்திருக்கணும், ஓகேவா? ஆக்சுவலா வந்து இதுக்கான ரீசன் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகே? ஏன்னா 22nd ஆஃப் ஜூலைல ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ள நிறைய ஆன்லைன் வெப்சைட்டுங்களாம் டவுன் ஆயிடுச்சு, ஓகேவா? அதுல வந்து ஜொமேட்டோ, அமேசான், பேடிஎம், பிளே ஸ்டேஷன், டிஸ்னி பிளஸ், ஓஎல்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைன் சைட்டுங்க, ஓகேவா? இந்த வெப்சைட்டுங்க எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் வந்து டவுனா இருந்துச்சு. இதுக்கான காரணத்தையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்றேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி இல்ல ஒரு சின்ன ஒரு சினேரியோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த சினேரியோ மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னால இந்த வீடியோ பூரா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சும், ஓகேவா? ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அமேசானே எடுத்துக்கிறேன், ஓகேவா? அமேசான் வந்து இப்போ மும்பைல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. மும்பைல தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அமேசான் பிளஸ் சர்வீஸ், ஓகேவா? இப்போ இவங்க என்ன பண்றாங்க, மும்பைல வந்து நல்ல வில்லன் கூட இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. வில்லன் கூட இவங்களோட சர்வீஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ அமேசான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட சர்வீஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து இவங்க ஸ்ப்ரெட் பண்ணணும், நிறைய ஸ்டேட்டுக்கு நிறைய சிட்டிகள்ல இவங்களோட பிரான்ச்சை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க, ஓகேவா? அதுக்கு இவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் வந்து திங்க் பண்ணுவாங்க. என்னன்னா, மும்பைல இருந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து ஆளுங்களை வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? அந்தந்த ஸ்டேட்ல இருந்து அந்தந்த சிட்டில இருக்கிற லோக்கல் பீப்புள் வந்து இவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா, இவங்க வேலை தந்து நீங்க போய் டெலிவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆர்டர் தருவாங்க. இப்படிதான் பண்ணுவாங்க, ஓகேவா? இன்கேஸ் வந்து அமேசான்னால வந்து இந்த வேலையை பண்ண முடியல அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இல்ல நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு. அதாவது ஏஜென்ட் மாதிரி, ஓகே? நாங்க வந்து உங்களுக்கு ஆள் பிடிச்சி தரோம், நீங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு சம்பளம் தருவீங்களா, அதுல ஒரு 5% கமிஷன் வந்து நாங்க எடுத்துக்குவோம் அப்படிங்கிற பேசிஸ்ல வந்து நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அவங்க என்னன்னா இந்த மாதிரி அமேசானுக்கு வந்து லோக்கல் பீப்புள் லோக்கல் டீமை வந்து இவங்க மேக் பண்ணி அமேசான் கிட்ட தருவாங்க. ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த அமேசான் கிட்ட இருந்து வரும். ஆனா சம்பளத்துல மட்டும் இந்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து ஒரு கமிஷன் எடுத்துக்குவாங்க. இது மூலமா என்னன்னா அமேசானுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எந்த ஒரு ப்ரெஷருமே கிடையாது, ஓகேவா? ஜஸ்ட் லோக்கல் டீமை வச்சு இவங்க வேலை செய்யறாங்க. அது மூலமா இல்ல லோக்கல் டீமை வச்சு இவங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இல்ல வேற வேற லாங்குவேஜ் வந்து இவங்க பேசுறாங்க அப்படிங்கிற போது லோக்கல் பீப்புள்னால ஈஸியா அந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி கம்யூனிகேஷன் வச்சுக்க முடியும். அதே மாதிரி இவங்க வந்து நம்பர் ஆஃப் டெலிவரி கவுண்ட்ஸையும் வந்து அதிகப்படுத்தலாம். என்னன்னா ஒரு நாளைக்கு வந்து இதே ஹிந்தி ஆளுங்களை கொண்டுட்டு வந்து ஒரு சிட்டில விட்டு நீங்க போய் டெலிவரி பண்ண அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10 டெலிவரி பண்ணலாம். இதே வந்து லோக்கல் பீப்புளை வச்சு இவங்க டெலிவரி ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு கம்சேகம் வந்து அவங்க ஒரு 30 டெலிவரி மேட்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு எல்லா ரூட்டுமே வந்து தெரிஞ்சிருக்கும், லாங்குவேஜும் வந்து ரொம்ப அத்துப்படி. இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ரீசன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி தான் என்னன்னா இருக்கிற இடத்துல இருந்தே ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஜாப் தருவாங்க, ஓகேவா? இதை நம்ம அப்படியே சைட்ல வச்சிடலாம். இப்ப நம்ம டெக்னிக்கல் ஃபீல்டுக்குள்ள வரலாம். இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? யாருமே வந்து ஒரு இடத்துல இருந்து ஆளுங்க இன்னொரு இடத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. இருக்கிற இடத்துல இருந்து ஆளுங்களை வச்சுதான் அவங்க வேலை செய்வாங்க, ஓகே? இப்ப டெக்னிக்கல் ஃபீல்ட்ல பார்த்தோம் அப்படின்னால உங்க எல்லாருக்குமே வந்து சர்வர் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓகேவா? சர்வர் அப்படின்னா வந்து நம்ம தர ரெக்வெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு தருது, ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு டீடைலிங் நான் சொல்லிடுறேன், ஓகே? இப்போ வந்து உங்ககிட்ட 100 Mbps ஸ்பீட் வந்து உங்ககிட்ட இருக்குது, ஓகே? அதே மாதிரி நீங்க இருக்கிற சிட்டிலேயே ஒரு சர்வர் இருக்கு, ஃபாஸ்டஸ்டான ஒரு ரிலேபிளான ஒரு சர்வர் இருக்கு, ஓகேவா? இப்போ என்னன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்றதா இருந்தாலும் நீங்க டைரக்டா அந்த சர்வர் கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கீங்க. இப்போ 1 GB குள்ள ஃபைல் வந்து நீங்க 2 நிமிஷத்துல நீங்க டவுன்லோட் பண்ணி முடிக்கிறீங்க. என்ன காரணத்துக்காக? உங்ககிட்ட ஸ்பீடும் அதிகமா இருக்கு, அதே மாதிரி சர்வரும் உங்களோட நியர்பையா இருக்கு. அந்த காரணத்தினால நீங்க ஜஸ்ட் 2 நிமிஷத்துல வந்து ஃபைலை டவுன்லோட் பண்றீங்க. இத இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இருக்கிற இடத்துல வந்து சர்வர் இல்ல, அது டைரக்டா நார்த் அமெரிக்கால இருக்கு அப்படிங்கிற போது நீங்க அதே 2 நிமிஷத்துல வந்து அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண முடியுமா? முடியாது. உங்ககிட்ட எவ்வளவு ஸ்பீடு தந்தாங்க அப்படின்னாலும், ஓகேவா? அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து டேட்டா வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து டிலே ஆகும். 2 நிமிஷத்துல வந்து உங்களால ஃபைலை டவுன்லோட் பண்ண முடியாது, கண்டிப்பா டிலே ஆகும், ஓகேவா? இந்த ப்ராசஸையும் நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸும் முக்கியம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே முக்கியம். நீங்க வந்து ஃபாஸ்டா டேட்டாஸை ஃபெச் பண்றதுக்கு, ரைட்? இதையும் நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ரியல் ஸ்டோரிக்கு வரலாம், ஓகேவா? இந்த நிறைய ஆன்லைன் வெப்சைட்டுங்களாம் டவுன் ஆச்சு பாத்தீங்களா? இந்த நிறைய ஆன்லைன் வெப்சைட்டுங்களா இல்ல நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ்ங்க கூட இல்ல டைப் வச்சுக்கும். அதுக்கான காரணத்தையும் சொல்றேன், ஓகேவா? இன்னும் நிறைய ஐஎஸ்பிங்க கூட நிறைய சர்வருங்க கூட இவங்க வந்து நிறைய டைப்ஸ் எல்லாம் வச்சுக்குவாங்க. அதாவது நிறைய திங்ஸ், ஓகேவா? நிறைய சின்ன சின்ன பார்ட் ஆஃப் கம்பெனிஸ் கூட வந்து இவங்க டைப் வச்சுக்குவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா
இப்போ ஒன்றும் இல்லை, அமேசான்குள்ள சர்வீஸ் வந்து மும்பைல நடக்குது அப்படின்னா, மும்பைல ஓகே வெள்ளம் கூட நடக்குது. இப்போ வந்து இவங்களுக்கு டெல்லியிலும் நடக்கணும், அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சென்னையிலும் இவங்க வந்து அமேசான்குள்ள சர்வீஸை நடத்தணும் அப்படின்னா, இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் சர்வர் எல்லாம் இவங்க மேக் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அமேசான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் சர்வர் வந்து பில்ட் பண்ணி அதுக்கு ஆளுங்களை வச்சு மெயின்டைன் பண்ணி அதுக்கு வாடகை கட்டிக்கிட்டு இவ்வளவு வேலை அமேசான் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? எந்த ஒரு கம்பெனியும் இந்த மாதிரி வந்து பண்ணாது. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் உள்ள சின்ன சின்ன சர்வர்ஸ் எல்லாம் மேக் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. யாருக்கு வேணுமோ வந்து எங்க சர்வீஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு ரெண்டல் மட்டும் தந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் தராங்க. அதுல ஒரு கம்பெனி தான் வந்து அக்காமாய் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அக்காமாய் தான். ஓகேவா? இதோட பேர் வந்து அக்காமாய் தான். இந்த கம்பெனி இது வந்து ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனி. ஓகேவா? இதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஹைவிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சுகுரி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? நீங்க இன்டர்நெட்ல பார்க்கலாம். இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, CDN, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை தான் வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இது என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா நான் சொல்றேன். ஓகேவா? நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆக்சுவலா வந்து சர்வர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மெயின் சிட்டில வந்து இவங்க சர்வர் வந்து மேக் பண்ணி வைப்பாங்க. அது எதுக்குன்னா கம்யூனிகேஷன் ப்ரோசஸ்க்காக. அது இல்லாம மெயின் சிட்டில வச்சாங்க அப்படின்னாலும் அதனால பெருசா வைப்பாங்க. ஓகேவா? நல்ல வில்லன் கூட்டா அதுக்கு எவ்வளவு லோடு வந்தாலும் அதை தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு நல்ல வில்லன் கூட இவங்க சர்வரை மேக் பண்ணுவாங்க. இந்த CDN அப்படின்னா என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் கைண்ட் ஆஃப் சர்வர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து என்னன்னா, சென்னையில வந்து சென்ட்ரல் பிளேஸ்ல வந்து இவங்க சர்வர் மேக் நார்மலா ஒரு சர்வர் இருக்குது. இப்ப சென்னை தான் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து ஒரு காமன் சர்வர். ஓகேவா? அப்படிங்கிற போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இல்ல, அந்த சென்னையில இருக்கிற சர்வர் தான் வந்து இப்ப பிங் பண்ணுவாங்க. ஓகே, அப்படிங்கிற போது என்ன பிரச்சனைனா, நிறைய டிஸ்டன்ஸும் உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி என்னன்னா, இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் லோட்ஸும் வந்து அதிகமாகுது. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கே ஒரே சர்வர் அப்படின்னா இது பிரச்சனை தானே. யூஸ்வலா திங்க் பண்ணோம் அப்படின்னா இது பிரச்சனை தான். ஓகேவா? அதனால என்னன்னா, இந்த CDN அப்படின்னா என்னன்னா, நிறைய சின்ன சின்ன சர்வருங்க. ஓகேவா? இது என்னன்னா டிஃப்ரெண்ட் சின்ன சின்ன பிளேஸ்ல வந்து என்னன்னா இவங்க இந்த சர்வர்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் காமிக்கிறேன். இது மூலமா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்ப என்னன்னா, மதுரையில ஒரு சர்வர், கரூர்ல ஒரு சர்வர், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் சின்ன சின்ன சர்வரை மேக் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். தேவையான டேட்டாஸை ஈஸியா ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு டிலேவும் ஆகாது. ஏன்னா சர்வர்லாம் பக்கத்துல இருக்கு. ஓகேவா? இந்த CDN அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் பிளாட்ஃபார்ம் ஆஃப் சர்வர் அப்படின்னு சொல்லலாம். சர்வரை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார்ம்ல வந்து சின்ன சின்னதா நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார்ம் ஆஃப் சர்வர் அப்படின்னு. ஓகேவா? இந்த அக்காமாய் அப்படிங்கிறது வந்து இந்த CDN கைண்ட் ஆஃப் சர்வீஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த கம்பெனியோட வந்து நிறைய வெப்சைட் வந்து பார்ட்னர்ஷிப்ல இருக்குது. ஓகேவா? என்ன, அமேசான் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி வந்து ஹாட்ஸ்டார், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இருக்குதுல்ல, அது டிஸ்னி பிளஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க என்னது ஜொமேட்டோது. ஓகேவா? இதெல்லாம் வந்து அதுல பார்ட்னர்ஷிப்பா ஆஸ் அ கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிருக்கு AMC மாதிரி. ஓகேவா? ஆனுவலா வந்து எனக்கு நீங்க சர்வீஸ் தாங்க, இவ்வளவு மெயின்டெனன்ஸ் நான் உங்களுக்கு தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மூலமா என்னன்னா, இந்த அக்கமாய் கம்பெனி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பிரான்ச் வச்சிருக்கு. இவங்க வந்து அந்த சர்வர் வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் அதை யூஸ் பண்றதுக்கான சர்வீஸ் சார்ஜ் மட்டும் அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அப்படிங்கிற போது இந்த ஜொமேட்டோ கூட எடுத்துட்டீங்க அப்படின்னால இந்த காரணத்தினால என்னன்னா, ஜொமேட்டோக்குலாம் இல்ல, இன்டர்நெட் வந்து ரொம்பவும் அவசியம், சர்வர் ரொம்பவும் அவசியம். இதே நீங்க அமேசான் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் ரொம்பவும் அவசியம். எதுக்காக அப்படின்னு பாத்துட்டோம்னா, ஏன்னா டெலிவரி பண்ற பர்சன் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கான், எங்க இருக்கான், வீட்டுக்கு வந்துட்டானா, நம்ம இருக்கிற லொக்காலிட்டிக்கு வந்துட்டானா அப்படிங்கறத பூரா நீங்க மேப் மூலமா பூரா நீங்க ரியல் டைம்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வர் வந்து பக்கத்துல இருக்கணும். அதாவது என்ன, டிலே உங்களுக்கு ஆகவே கூடாது, இன்டர்நெட் ஸ்பீட் வந்து அதிகமா இருக்கணும். இதெல்லாமே வந்து கன்சர்ன்ல வச்சுதான் இருந்துட்டு சின்ன சின்ன இடத்துல வந்து சர்வர் எந்த கம்பெனி வச்சிருக்கதோ, எந்த கம்பெனி வந்து அஃபோர்டபுளான பிரைஸ்ல தருதோ அந்த கம்பெனிக்கு வந்து இவங்க டைப் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் புரியுதுல்ல? அக்காமா என்ன பண்ணுது, CDN கைண்ட் ஆஃப் நெட்வொர்க் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இது என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார்ம் ஆஃப் சர்வர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இது நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த அக்காமையோட டைப்ல இருக்காங்க. அவங்க வந்து இந்த அக்காமையோட சர்வர்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவ்வளவுதான் கைஸ். ஓகேவா? இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 3 to 4 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து இன்டர்நெட்லாம் டவுன் ஆச்சுன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைம்ல அங்க இருந்து IT பர்சன்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு மட்டும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா வந்து இது டவுன் ஆனதுக்கான காரணம் என்னன்னா, நிறைய கம்பெனிஸ் எல்லாம் சொன்னேன் பாத்தீங்களா, இது ஏதோ ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு IT பர்சன் வந்து செட்டிங் ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டானாமா. அந்த செட்டிங் சேஞ்ச் பண்ணனால இல்ல, நெட்வொர்க் வந்து பூரா கொலாப்ஸ் ஆயிடுச்சாமா, பூரா டவுன் ஆயிடுச்சாமா. உடனே இருந்துட்டு அக்காமாய் வந்து ட்விட்டர்ல தான் வந்து மெசேஜ் பண்ணாங்க. ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம். இதை சால்வ் பண்றதுக்காக எங்க டீம் வந்து ரொம்ப ரிக்ரெஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்விட்டர்ல வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து ட்விட்டர் மூலமா அப்டேட் தந்தாங்க. இந்த மாதிரி அக்காமாய்னால தான் வந்து இஷ்யூ, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து ட்விட்டர்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அந்த பர்டிகுலர் டைம்ல. ஆனாலும் இந்த அக்காமையோட டெக்னிக்கல் டீம் இருக்கு பாத்தீங்களா, நெட்வொர்க் இன்ஜினியரா இருக்கட்டும் இல்ல நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கட்டும்,
இது டவுன் ஆன டைம்ல இவங்களோட மைண்ட் செட் மட்டும் எப்படி இருந்திருக்கும் மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க. ஆக்சுவலா வந்து அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இல்ல, இது வந்து ஒரு பயங்கரமான டார்ச்சர் மாதிரி, ஒரு நரக மாதிரி தெரியும். ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மென்டல் ப்ரெஷரா இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனியோட பூரா நெட்வொர்க்கே உங்க அண்டர்ல வந்துச்சு அப்படின்னால, அந்த நெட்வொர்க் டவுன் ஆச்சு அப்படின்னால என்ன வேலை இருந்தாலும் எங்க இருந்தாலும் விட்டுடிச்சுட்டு ஓடி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் தர்றாங்க. ஓகேவா? அப்படிங்கிற போது இந்த அக்கமை நெட்வொர்க்ல வந்து யாரு லாகின் பண்ணாங்க, எப்ப லாகின் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற பூரா ரிசர்ச்சும் அந்த இடத்துல போயிட்டு இருக்கும். இந்நேரம் இல்ல, இந்த மிஸ்டேக்க பண்ணனவன வேலைக்கு வச்சிட்டு இருப்பாங்களா, வச்சிட்டு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கூட டவுட்டா தான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிருப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு மேஜரான ரிஸ்க பண்ணிருக்காங்க அப்படின்னா இல்ல, எக்ஸ்கியூஸ் தருவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல யாருமே எக்ஸ்கியூஸ் எல்லாம் தரதுல டைரக்டா ஃபயரே பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஓகேவா? நீங்களும் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தீங்க அப்படின்னா தெரியுது அப்படின்னா அதுல கைய வைங்க. தெரியல அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் சம் டீமோட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல கை வைங்க. தேவையில்லாம கை வச்சு தேவையில்லாம உங்களோட கரியரை நீங்களே வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஜஸ்ட் இவ்வளவுதான் கைஸ். இதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். CDN அப்படின்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், மறந்துடாதீங்க. ஓகேவா? அவ்வளவுதான் கைஸ். நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல மறுபடியும் பார்க்கலாம். பாய். Who alive can't put me in a box. I redefine any definition you got. I am the tiger, I'm making steps to the top. The flames, I rip it up, you just gotta hand me the rock. Take a seat, you cannot stand it. All I know, the flow harder than a Scotch bunny. Don't try to study me, you cannot manage. This ain't what you want, bitch, I'm a fucking phenomenon.